standard chapter 3 exercise 3.1 la 8th problem பார்க்கலாம். If tan square theta equal to 1 minus k square, show that secant theta plus tan cube theta into cosecant theta equal to 2 minus k square the whole power 3 by 2. Also find the values of k for which this result holds. So நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் given ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். tan square theta equal to 1 minus k square னு இப்போ adding 1 on both sides ரெண்டு சைடும் 1 ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவா ஆயிடும்னா 1 plus tan square theta ஆயிடும். இங்க வந்து ஆல்ரெடி 1 minus k square இருக்கு. இது கூட ஒரு 1 ஆட் பண்றோம். சோ 1 plus 1 minus k square. 1 plus tan square theta ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும் trigonometryல secant square theta equal to 1 plus 1 வந்து 2 minus k square. 1 add பண்ணா 2 minus k square. இங்க வந்து whole power 3 by 2 இருக்கு. So taking power 3 by 2 on both sides. Raise பண்றோம் power 3 by 2 ன்ற பவரை raising on both sides. அப்ப இங்க என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா secant square theta the whole power 3 by 2 equal to 2 minus k square the whole power 3 by 2 னு ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வரும்போது இங்க இருக்க ஸ்கொயரும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். அப்ப இது என்னவா மாறிடும்னா secant cube theta வா ஆயிடும். equal to 2 minus k square the whole power 3 by 2. இதே இந்த 2 கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க நடுவுல ஆபரேஷன்ஸ் இருக்கு. இது அண்டர் மல்டிப்ளிகேஷனா இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணலாம். ஆனா இங்க வந்து சிம்பிள் மைனஸ் இருக்கு. சோ இதெல்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த சைடு கேன்சல் பண்ண மாதிரி தான். நெக்ஸ்ட் secant cube வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம்னா secant theta into secant square theta ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஏன் ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ப்ரூஃப்காக ஸ்ப்ளிட் பண்றோம். அப்ப secant theta into secant square theta ரைட் ஹேண்ட் சைடு as it is அப்படியே தான் இருக்கு. இந்த secant theta-வை as it is அப்படியே எழுதிருக்கோம். secant square-க்கு பதில் நம்ம என்ன சொன்னோம் 1 plus tan square theta ஓட ஃபார்முலா தான secant square theta. சோ இந்த secant square theta-க்கு பதில் 1 plus tan square theta ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். equal to 2 minus k square the whole power 3 by 2. இது as it is ரைட் ஹேண்ட் சைடு as it is அப்படியே தான் இருக்கும் எல்லா ஸ்டெப்ஸ்லயும். நெக்ஸ்ட் 1 plus tan square னு எழுதுனதுக்கு அப்புறம் இது கூட மல்டிப்ளை பண்றோம். அதே மாதிரி இது கூட மல்டிப்ளை பண்றோம். அப்ப இங்க என்ன ஆயிடும்னா secant theta into 1 வந்து secant theta ஆயிடுச்சு. இங்க வந்து secant theta tan square theta equal to 2 minus k square the whole power 3 by 2. நெக்ஸ்ட் என்ன செய்யறோம்னா நமக்கு தெரியும் sin theta by cos theta வந்து tan theta. sin theta by cos theta equal to tan theta. அதே மாதிரி 1 by cos theta வந்து secant theta. இது எல்லாமே trigonometry-யோட ஃபார்முலா தான் இது. So 1 by cos theta வந்து secant theta. So இந்த secant theta as it is அப்படியே எழுதிட்டோம். இங்க மட்டும் என்ன பண்றோம்னா instead of this secant theta 1 by cos theta ன்னு எழுதுறோம். இந்த secant theta க்கு பதில் 1 by cos theta. இந்த tan square வந்து sin square theta by cos square theta ன்னு எழுதிக்கிறோம். இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போடுறோம். வெறும் tan theta இருந்துச்சுனா sin by cos, cube இருந்துச்சுனா sin cube by cos cube. So இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால sin square theta by cos square theta equal to 2 minus k square the whole power 3 by 2. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் வரதுக்காக மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் தி செகண்ட் டேர்ம் பை sin theta. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். இந்த செகண்ட் டேர்மோட sin theta-வை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம். வெறும் செகண்ட் டேர்மோட மட்டும் தான். அப்ப இந்த secant theta as it is plus sin theta by cos theta into 1 by sin theta sin square theta by cos square theta. இந்த sin square by cos square as it is அப்படியே இருக்கு. இந்த cos theta-க்கு மேல ஒரு sin theta-வை மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஒரு sin theta-வை டிவைட் பண்ணிருக்கோம். இப்போ இத கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு as it is இந்த equation வந்துரும். நெக்ஸ்ட் இந்த secant theta as it is sin by cos நமக்கு தெரியும் tan. sin theta by cos theta வந்து tan theta. 1 by sin theta வந்து cosecant theta. 1 by cos secant சொன்னல அதே மாதிரி 1 by sin theta என்னதுன்னா cosecant theta. சோ இந்த 1 by sin theta க்கு பதில் cosecant theta. sin square by cos square வந்து tan square theta equal to 2 minus k square the whole power 3 by 2 னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் secant theta as it is அப்படியே எழுதிருக்கோம். இந்த tan-ஐயும் tan square-ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ secant theta as it is tan square into tan வந்து tan cube theta equal to 2 minus k square the whole power 3 by 2. So இதுதான் நம்மளுக்கு இருக்கு. secant theta tan cube theta cosecant theta equal to 2 minus k square the whole power 3 by 2. அவங்க இத ப்ரூஃப் பண்ணிட்டு as well as find the values of k for which the result holds ன்னு கேட்டிருக்காங்க. So k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. So k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக first theta equal to pi by 2 போடுறோம்.
theta equal to pi by 2 போட்டோம்னா pi by 2 is 90 degree அர்த்தம். pi ன்றது 180. So 180 by 2 வந்து 90 degree. அப்ப tan 90 degree ஓட வேல்யூ வந்து infinity. tan 90 degree infinity. அப்ப is not defined. அப்ப tan 90 degree is not theta ஓட வேல்யூ pi by 2 ஆ இருந்தா tan theta is not defined. அதுவே theta ஓட வேல்யூ 0 வா இருந்துச்சுனா tan theta என்னவா இருக்கும்னா 0 வா இருக்கும். நெக்ஸ்ட் இதுவே tan theta that is tan theta ன்றது நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க 1 minus k square. அப்ப theta equal to 0 னா tan theta equal to 0. அப்ப இங்க இதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம் 0 வை சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். அப்ப 1 minus k square equal to 0. அப்ப k square equal to இந்த minus k square அந்த சைடு போச்சுனா plus k square ஆயிடும். அப்ப k square equal to 1. அப்ப k equal to square root of 1. square root of 1 ஓட வேல்யூ தான் என்னது plus or minus 1. அப்ப k ஓட வேல்யூ வந்து plus or minus 1 ன்னு வருது. theta ஓட வேல்யூ 0 வா இருந்தா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0 கண்டுபிடிச்சாச்சு 90 டிகிரி. நெக்ஸ்ட் 45 டிகிரி போடுறோம். இப்போ theta ஓட வேல்யூ 45 டிகிரியா இருந்தா tan 45 ஓட வேல்யூ வந்து 1. அப்ப tan 45 டிகிரி ஓட வேல்யூ 1 னா இங்க theta 45. அப்ப 1 minus k square equal to 1. இப்போ இந்த plus 1 இந்த சைடு வந்துச்சுனா என்ன ஆயிடும் -1 ஆயிடும். அப்ப 1 minus 1 equal to k square. 1 minus 1 என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். அப்ப k ஓட வேல்யூ 0 ஆயிடும். எப்ப theta ஓட வேல்யூ 45 டிகிரியா இருந்ததுனா k ஓட வேல்யூ 0. theta ஓட வேல்யூ 90 டிகிரியா இருந்ததுனா tan theta ஓட வேல்யூ not defined. next theta ஓட வேல்யூ 0 வா இருந்ததுனா k ஓட வேல்யூ plus or minus 1. இப்போ நமக்கு எங்க வேல்யூ கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னா theta greater than 45 டிகிரியா இருக்கும்போது therefore k square will be negative. k lies between -1 ல இருந்து +1 வரைக்கும். சோ நம்ம எதை அடாப்ட் பண்றோம் k ஓட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா plus or minus 1 ன்னு இருக்குல. so -1 ல இருந்து +1 குள்ள லை ஆகுது. that's all.